இந்த எந்திர உலகில் எல்லாவற்றிற்கும் பணம் என்றாகிவிட்ட நிலையில் மனிதன் பணம் பணம் என்று ஓடி ஏது செய்தாவது பணம் ஈட்டி இறுதியில் மன நிம்மதி இழந்து பாதத்தை கூட பார்க்க முடியாத அளவு தொப்பை வயிறோடும் தொங்கு தசையோடும் பந்தய சாலைகளில் நடைபைத்தியம் செய்கின்றான் வாக்கிங் என்ற பெயர். ஆனால் எந்த பறவையும் வாக்கிங் போவதில்லை. எந்த பறவையும் இரையை லாக்கரில் வைத்து பாதுகாப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. பறவை தன் இயல்பில் இயற்கை காட்டிய வழியில் இயற்கையோடு கரம் கோர்த்து தன்னால் இயன்ற அளவு இந்த மனித குலத்திற்கு ஏதாவது செய்துவிட்டுத்தான் போகிறது. பறவைகள் வானத்தில் பறந்தாலும் பூமியில் நடந்தாலும் உயர்ந்தவைதான். ஆனால் தாழ்ந்த மனிதனோ தன் வாழ்விடத்திற்கு பறவையின் வருகையில் சடங்கு பார்ப்பதும் பறவையை வேட்டையாடி விருந்து படைப்பதும் இன்னும் ஒரு படி உயர ஏறி காதலியை குளிர வைக்க கூண்டில் அடைத்த குருவி சோடியை பரிசாக வழங்குகிறான். கேட்டால் லவ்வுக்கு கிஃப்ட் லவ் பேர்ட்ஸ் என்கிறான். லாக்கப்பில் அடைத்த குருவிக்கு பெயர் லவ் பேர்ட்ஸ் தான். பூகம்பம் வந்தால் அதை உணர்ந்து கொள்ள மனிதனுக்கு கருவி தேவை. ஆனால் குருவிக்கு கருவி தேவையில்லை. நுண்ணறிவும் பட்டறிவும் போதுமானது. எல்லா மனிதனும் இப்படித்தானா? இல்லை இல்லை, ஜீவகாருண்யம் காட்ட இன்னும் ஜீவாக்கள் இருக்கின்றார்கள். குருவிகளிடம் கருணை காட்ட காஸ்ட்ரோக்களும் இருக்கிறார்கள். மனிதநேயம் காட்டிட சில மார்க்சுகளும் இருக்கிறார்கள். அந்த சொந்தங்கள் தான் இன்று குருவிக்கு கூடு வழங்கும் விழா எடுக்கின்றனர். கூடு வழங்கும் விழாவில் கூடியிருந்தோரில் முக்கியமானவர்கள் உணர்வு தோழர் முத்துமுருகன் அவர்கள், மருத்துவ தோழர் தாமரை செல்வன் அவர்கள், பறவைகள் நேசன் பாண்டியன் அவர்கள் அன்பால் அரவணைக்க இவர்களுடன் இணைந்து இரா உதயகுமார் எம்ஏ அவர்கள், கே ஆனந்தகுமார் அவர்கள், ஜிஆர்டி கல்லூரி நிர்வாகமும் இவர்களோடு கைகோர்த்து இளைஞர் கூட்டமும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது அக் மீடியாவும். அக் மீடியாவுக்காக ஒளிப்பதிவாளருடன் முத்துப்பிரியா.